ரொம்ப முக்கியம் என்னன்னா, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் இறைவனால் காக்கப்பட்டு வருகின்றது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்குங்க. அப்போ ஓருயிரில் இருந்துட்டு ஆறறிவு படைத்த மனிதன் வரையிலும் யாராக இருந்தாலும் பசியால் வாடுபவர்களை கண்டால் சிவனின் பக்தராக இருப்பவன் கட்டாயம் ஒருபடி இறங்கி போய் அவர்களின் பசியை ஆற்ற வேண்டும். அது நமது முதல் கடமை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஏன்னா பசியால் வாடும் போது இருக்கிற கொடுமை இந்த உலகத்தில் வேற எதுவுமே இருக்காது. அந்த பசியால் வாடுபவர்களுக்கு நீங்கள் கொடுக்கின்ற ஒரு வேளை உணவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களை இறைவனை அவங்களுக்கு காட்டும், அவங்க முகத்தில் இறைவனை உங்களுக்கு காட்டும் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா உயிருக்குள்ளும் சிவன் உறைந்திருக்கின்றார் அப்படிங்கிறத தான் நம்ம குறிப்பிட்டு சொல்ல இருக்கோம். அதே போல் எந்த காரணத்திற்காகவும் கோபம் கொள்ளக்கூடாது. மற்றவங்க சீண்டி பார்க்குறாங்க, மற்றவங்க நம்மளை கோபப்படுத்தி பார்க்குறாங்க, எதுவாக இருக்கட்டும், அந்த கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்கள் மனசுக்குள்ளே இருந்துட்டா நம்மளுக்குள்ளே இருக்க சிவத்தை நம்மளால் உணர முடியாது.